and welcome to Shiksha class. UGC NET June 2026 exam குரிய டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்ல சிட்டி குரிய இன்டிமேஷன் ஸ்லிப்பும் கொடுத்துட்டாங்க. சோ நம்ம எக்ஸாம்க்கு இன்னும் 10 days தான் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிப்பா மாக் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். சோ மாக் டெஸ்ட் எழுதி பார்த்தா மட்டும் தான் நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவல் இம்ப்ரூவ் ஆகும். நம்ம பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். டைம் மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், குறிப்பா நம்மளோட எரர்ஸ், மிஸ்டேக்ஸ் எல்லாம் ரொம்பவே கம்மி பண்ணிக்க முடியும். அண்ட் இது எல்லாமே நம்ம எக்ஸாம் ரியல் டைமா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மாக் டெஸ்ட் எழுதி பார்க்க வேண்டியது ரொம்பவே கட்டாயம். நம்ம சிக்ஷா கிளாஸ்ல இருந்து எய்ம் நெட் ஆல் இந்தியா மாடல் நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம். ஸோ இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா காம்படிட்டர்ஸோட உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்க ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாக் டெஸ்ட் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இது எப்படி எழுதுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். போத் பேப்பர் 1 and 2 நீங்க எழுதிக்கலாம். எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும்? 150 கொஸ்டின், 300 மதிப்பெண், 3 மணி நேரம். ஸோ இதே மாதிரி ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இந்த மாக் டெஸ்ட் எழுதும் போது கிடைக்கும். ஸோ நம்ம எக்ஸாம் வந்து வர சண்டே ஜூன் 14ஆம் தேதி நடக்குது. எக்ஸாம் ஜூன் 22ஆம் தேதி ஆரம்பிக்குது. ஸோ கண்டிப்பா இந்த சண்டே இந்த எக்ஸாம் எழுதி பார்த்துட்டு அதற்கப்புறம் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஷன், ரிவிஷன் செஷன்லையும் நீங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாக் டெஸ்ட் நீங்க எழுதும் போது உங்களோட ஸ்கிரீன் இப்படித்தான் இருக்கும். நம்மளோட ரியல் டைம் எக்ஸாம்லயுமே நீங்க எக்ஸாம் ஹால் போய் உங்களுக்குன்னு ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ அங்க நீங்க எக்ஸாம் உட்காந்து எழுதும் போது உங்களோட ஸ்கிரீன் இப்படித்தான் இருக்கும். நீங்க ஆன்சர் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாம் கிரீன் கலர்லயும், ஒருவேளை நீங்க அடுத்ததான் நம்ம யோசிச்சு ஆன்சர் பண்ணிக்கலாம்னு அதை மார்க் பண்ணி வச்சீங்கன்னா அது இந்த மாதிரி பர்பிள் கலர்லயும், ஆன்சர் பண்ணாத கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ரெட் கலர்லயும், அதாவது நான் அந்த கொஸ்டினை வாசிச்சுட்டேன் பட் இன்னும் ஆன்சர் பண்ணல அப்படின்னா ரெட் கலர்ல இருக்கும். நான் அந்த கொஸ்டினை இன்னும் ஒரு தடவை கூட பார்க்கல அப்படின்னா இந்த மாதிரி ஒயிட் கலர்ல பிளாங்கா இருக்கும். ஸோ இப்படித்தான் ரியல் டைம்லயுமே உங்களுடைய கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாக் டெஸ்ட் எழுதும் போது கிடைக்கும். ஸோ இந்த மாக் டெஸ்ட்டை நம்மளோட மொபைல் ஆப்ல எழுத போறீங்க. மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். இந்த டெஸ்ட்டை நீங்க கம்ப்யூட்டர்லயும் எழுதி பார்க்கலாம், உங்க போன்லயும் எழுதி பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க போன்ல டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும், நீங்க எழுதி பார்க்கலாம். ஒருவேளை நீங்க கம்ப்யூட்டர்ல எழுதுறீங்கன்னா அந்த வெப் லாகின் போயிட்டு ORG கோட் கேட்பாங்க. இந்த கோட் கொடுத்துட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணீங்கன்னா உங்களோட மொபைலுக்கு ஒரு OTP வரும். OTP கொடுத்தோடனே நம்மளோட ஆப் உள்ள நீங்க என்டர் ஆயிடுவீங்க. ஒன்ஸ் ஆப் உள்ள போனோடனே நிறைய ஃப்ரீ கோர்சஸ் இருக்கும். ஸோ உங்களுடைய ஃப்ரீ கோர்ஸோட தம்ப்நெயில் இப்படித்தான் இருக்கும். எய்ம் நெட் JRF ஃப்ரீ மாக் டெஸ்ட் UGC NET June 2026. ஸோ ஜூன் 2026 குரிய மாக் டெஸ்ட் தான் நீங்க எழுதி பார்க்க போறீங்க. கீழே 1 ரூபி போட்டிருக்கும், பட் நீங்க உள்ள லாகின் பண்ணிக்கலாம். இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஒன்ஸ் நீங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் கண்டென்ட்டை கிளிக் பண்ணணும். கண்டென்ட் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுடைய சப்ஜெக்ட்ஸ் வரும். எல்லா சப்ஜெக்ட்ஸும் வரும். உங்க சப்ஜெக்ட்ஸ் கிளிக் பண்ணுங்க. அந்த சப்ஜெக்ட்குள்ளேயே போத் பேப்பர் 1 and 2 கண்டினியூஸ் எக்ஸாமா இருக்கும். ஒன்ஸ் உங்க சப்ஜெக்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அட்டெம்ப்ட் டெஸ்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும். நம்மளோட ரியல் டைம் எக்ஸாம்லயுமே இதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. செக் பாக்ஸ் இருக்கும், செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்தீங்கன்னா உங்களுடைய டெஸ்ட்டை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ டேட்டா இன்டர்பிரேஷன் போது உங்களோட ஸ்கிரீன் இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்க ஸ்கிரீனை வந்து இந்த மாதிரி ஸ்க்ரால் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அப்போ இந்த பொறுமை வந்து நமக்கு வரணும். இப்போ டேட்டா இன்டர்பிரேஷன், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், கொஞ்சம் கொஸ்டின் பெரிய கொஸ்டினா இருந்ததுன்னா அந்த கொஸ்டினை கம்ப்யூட்டர்ல ஸ்க்ரால் பண்ணி தான் நம்ம ரியல் டைம்ல எக்ஸாம் எழுதுவோம். அண்ட் கம்ப்யூட்டர்ல பார்த்து அதை நம்ம கையில இருக்கிற ரஃப் ஷீட்ல சால்வ் பண்ணி எக்ஸாம்ஸ் எடுத்து எழுதும் போது இது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம், பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் முக்கியம். ஸோ இதெல்லாம் தாண்டி நீங்க படிச்ச கான்செப்டை அங்க போய் கரெக்டா அப்ளை பண்ணி கரெக்டான ஆன்சர் சூஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாத்துக்குமே பிராக்டிஸ் முக்கியம். அந்த பிராக்டிஸை தான் இந்த மாக் டெஸ்ட்ல நம்ம பண்ண போறோம். ஸோ உங்களோட சைட்ல இப்படி ஒரு ஸ்கிரீன் இருக்கும். ஒருவேளை எக்ஸாம் எழுதும் போது இந்த சைட் ஸ்கிரீன் தேவைப்பட்டா நீங்க வந்து இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்கிரீனுக்கும் கொஸ்டின் வச்சு ரீட் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம் ஹாலில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி எல்லாம் இருக்கும். எக்ஸாம் ஹாலில் இவ்வளோ எஃபிஷியன்ட்டா நம்ம ஆன்சர் பண்ண முடியும். இதெல்லாம் இந்த மாக் டெஸ்ட்ல நீங்க கத்துப்பீங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்க இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா, எல்லா கொஸ்டின்ஸும் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் வரும். இதே மாதிரி தான் நம்மளோட ரியல் டைம் எக்ஸாம்லயும் வரும். நம்ம மொபைல் ஆப்லயும் இதே மாதிரி தான் வரும். நீங்க எவ்வளவு கொஸ்டின்ஸ் எழுதிருக்கீங்க, எவ்வளவு கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ரிவ்யூ பண்ணிருக்கீங்க. நம்ம 150 கொஸ்டின்ஸையும் கண்டிப்பா அட்டன் பண்ணணும். ஏன்னா UGC NET எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மார்க் இல்ல. ஸோ நீங்க வந்து தெரியாத கொஸ்டினை கூட எஜுகேட்டடா கொஞ்சம் கெஸ் ஒர்க் பண்ணி உங்களால ஆன்சர் பண்ண முடியும்.
ஸோ அதனால எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ணிருக்கீங்களான்னு செக் பண்ணுங்க. பை மிஸ்டேக் ஏதாவது கொஸ்டினை ரீட் பண்ணலையோ இல்ல ரிவ்யூக்காக கொடுத்துட்டு ஃபைனலா ஆன்சர் பண்ணாம வந்துட்டீங்கன்னா இந்த காலம் பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணலாம், பின்னாடி போய் அந்த கொஸ்டினை நீங்க அட்டென்ட் பண்ணிட்டு வர முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்க எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ணதுக்கு அப்புறம் டெஸ்ட்டை சப்மிட் கொடுக்கணும். டெஸ்ட்டை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கரெக்ட் ஆன்சர் எவ்வளோ, எந்தெந்த கொஸ்டின்ஸ் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ரியல் டைம் உடனே உங்களுக்கு உங்களோட ஸ்கோர் தெரிஞ்சிடும். ஸோ 3 மணி நேரம் எக்ஸாம் எழுதி முடிச்ச உடனே உங்களோட ரிசல்ட்டை நம்மளோட மொபைல் ஆப்ல பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் ஷீட் வந்துடும். ஸோ இந்த ரிப்போர்ட் ஷீட்டுக்கு அடுத்ததா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிற ஆன்சர் கீயும் நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம் முடிச்ச கையோட போத் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2ல ஒரு கொஸ்டினையும் ரிவ்யூ பண்ணி உங்களுடைய ஆன்சர்ஸ் என்ன, கரெக்டான ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களோட டெஸ்ட்டும் உங்களோட டெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸோட அனாலிசிஸ்மே உங்களுக்கு கண்டிப்பா ரிசல்ட் எடுத்து கொடுத்துடும். ஸோ இப்படித்தான் நம்மளுடைய மாக் டெஸ்ட் இருக்கு. நிறைய பேர் உங்களோட மேஜர் சப்ஜெக்ட் என்னன்னு போன வீடியோல நான் கேட்ட கமெண்ட்ல சொல்லிட்டீங்க. உங்க எல்லாரோட கொஸ்டின் பேப்பரும் அப்லோட் பண்ணியாச்சு. இன்னும் உங்க மேஜர் சப்ஜெக்ட் என்னன்னு நீங்க கமெண்ட்ல தெரிவிக்கலன்னா மறக்காம கமெண்ட்ல தெரிவிங்க. உங்களுக்குரிய கொஸ்டின் பேப்பரும் அப்லோட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாக் டெஸ்ட் வந்து உங்களோட ரிசல்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். மாக் டெஸ்ட் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இதோட கொஸ்டின் ஆன்சர்ஸும் நம்ம யூடியூப்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டே டியூன் வித் சிக்ஷா கிளாஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சிக்ஷா கிளாஸ். ஒருவேளை இந்த மாக் டெஸ்ட் பத்தி வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த நம்பர் கால் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு தெளிவா மாக் டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அடுத்ததா நம்மளோட யூஜிசி நெட் டிசம்பர் 2026 குரிய அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த முறை அட்மிஷன்ஸ் வந்து நம்ம ரொம்ப ஏர்லியா ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போல இருந்தே படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம எக்ஸாம்ஸ்க்குரிய காம்படிஷனும் அதிகமாயிட்டே போறது. ஸோ அடுத்து வர எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இப்போல இருந்தே படிக்க ஆரம்பிங்க. அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. நியூ பேட்சஸ் கிளாஸஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்த நியூ பேட்ச்க்குரிய அட்மிஷன்ஸ்க்கு இந்த நம்பர் கிளிக் பண்ணி மறக்காம என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கிலீஷ், தமிழ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், மேனேஜ்மெண்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எஜுகேஷன், பிசிக்கல் எஜுகேஷன், ஸோ இது தவிர மீத சப்ஜெக்ட்மே பேப்பர் 1 அவைலபிள். ஸோ இந்த நம்பர் கால் பண்ணி அடுத்து இருக்கக்கூடிய நியூ பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரிவன். Thank you all.